மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாத பலன்கள், தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமான பலன்கள் பார்த்தோம். அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது. தட் இஸ் கால் ரிட்ராகேஷன். ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார். எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது. அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி. அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கன்னியில் இருக்கிறார் குரு பகவான். வக்ரமாகிறார். இவர் வக்ரமாகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி. அதாவது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம். மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகிறாரு. அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது ஒரு சிறப்பான விசேஷம். எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு, அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம். அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார். அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் நவாம்சத்தில் கன்னியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார். அதே போல் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கர்க்கடகத்தில் இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது சற்றேறக்குறைய 120 நாள் இந்த வக்ரம் இருக்குது. நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகுது. இந்த 360 நாளில் 3ல் ஒரு பங்கு நாள் 120 நாள். 3 2 60, 3 3 120 நாள். அப்போ இந்த 3ல் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி, மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது, அப்போ வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம். வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம். அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு, அம்சத்தில் மாறுறாரு. அதனால் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும், அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும், சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும், சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடையே இருக்கிறார். அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது 4/11/2024. அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள்
சற்றேறக்குறைய 19 நாட்கள். இந்த 19 நாட்களுக்கும் பலன்கள் மாறும். எப்படி மாறும் அப்படின்னாக்க, நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி, இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது 4/11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு. குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று பார்ப்போம். குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 120 நாள் 3 மடங்கில் 3ல் ஒரு நாள் 360 நாளை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 மாதம் கிட்டத்தட்ட 120 நாள். என்னென்ன புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா, குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள், நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ நம்ம இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்றத பார்க்குறோம். வக்ரம் அப்படின்றது பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது. சூரியன், சந்திரன், ராகு, கேத்துவை தவிர மிச்ச 5 கிரகங்களும் வக்ரகதியில் வரும். இதில் என்ன அப்படின்னா, குரு, சனி 5 கிரகங்கள், அதாவது சூரியனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரும்பொழுது வக்ரத்தை கொடுக்கும். அதிலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆகிடும். மிச்ச கிரகங்களான புதன், சுக்கிரன், அதோட செவ்வாய் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே, சூரியனுக்கு 3ஆம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் வக்ரகதியும் வக்ர பயிற்சியும் அடைஞ்சிடும். கிட்டத்தட்ட 45-50 நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் குரு பகவான் 120 நாளும், சனி பகவான் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே. சரி, இந்த வக்கரகதி காலத்தில் ஐயா எல்லாமே சொன்னார். வக்கரகதியில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னார். வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வார்ன்றதையும் சொன்னார். இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல குரு காயத்ரி. எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்கிறது. குருவின் காயத்ரி, அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையானால், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தையும், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய, அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எளியதாக அப்படின்னா, அந்தணர்களுக்கு, பிராமணர்களுக்கு, கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு, அதாவது வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்னா அங்கவஸ்திரம் 9-5 வேஷ்டியோ 10-6 வேஷ்டியோ, இது தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம். அதை தவிர நெய் விளக்கு போடுறது, அதை எங்கே போடலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் சன்னதி இல்லை விநாயகர் சன்னதி. ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள். அதனால் இந்த 2 சன்னதிகள்லையும் கண்டிப்பாக நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்தாலேயானால், குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம், அதில் பிரச்சனை வரும். பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவர் தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் இந்த 2 விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்யறதும். அதை தவிர குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம், நோட்புக்கு, படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும்,
அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுறது. அதை தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம். இதன் மூலியமாக உங்களுக்கு எப்போவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கும்பராசி நேயர்கள், இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து சனி வந்து கும்பத்திலே இருக்கார். அது கும்பத்திலே இருக்கிறது வந்து வக்கரமாக இருந்தபோது சிறப்பாக இருந்தது. அதேமாரி 4ஆம் இடத்துல இருந்த குரு வந்து சிறப்பல்ல. இப்போது 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து வக்கரமாக போகிறார் 15/10/2024 அன்னைக்கு. அதேமாதிரி வக்கரம் பெற்ற சனியாக இருந்தவர் 4/11/2024 அன்னைக்கு வக்கரம் நிவர்த்தியாக போகிறார். இது ரெண்டுமே வந்து மைனஸ் பாயிண்டாக தான் அமைகிறது. அப்போது இந்த மைனஸ் பாயிண்டாக அமைகிற போது அவங்களுடைய பார்வைகளுடைய பலம் வந்து நல்லதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பார்வை பலங்களை பற்றியெல்லாம் வந்து ஐயா சொல்லுவாங்க, கே.எஸ். ஐயங்கார் அவங்க. ஐயா அர்த்தமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியினுடைய ராசிநாதனே வந்து சனி பகவான். இப்போ அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும், தூக்கமின்மை இல்லாமல், அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும். ஆனால் வேலையில் மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கார். குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது இப்போது குரு வக்கர பயிற்சி வருது 15/10/2024 வக்கர பயிற்சி 4 மாதத்துக்கு 11/2/2025 வரலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முதல்ல உங்களுடைய ராசிக்கு சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சமசப்தமமாகிய, அதாவது விருச்சிகத்திலேருந்து குருவை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு பேர். இந்த சிவராஜ யோகம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அடையக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுப்பாரே தவிர, ஆனால் அதற்காக போராட வேண்டிய காலகட்டாயமாகவே இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு விஷயத்திலேருந்து நீங்கள் போராடி தான் ஜெயிச்சு வர வேண்டிய கட்டாயமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும். இப்போ வந்து சனி வக்கரகதி நிவர்த்தி ஆகுது எப்போ? ஒரு 19-20 நாளில், அதாவது குரு வக்கரகதி அடைஞ்சதுலேருந்து ஒரு 20 நாளில் ஆகுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உடல் உழைப்பு அதிகரிக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு, தூக்கம் இன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு வக்கரகதி அடைகிறாரு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே லோனுக்கு இழுத்தடிப்பாங்க, லோனு டக்குன்னு கிடைக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சூரியனுடைய பார்வை குருவின் மேலே உழறது ஒரு மாதத்துக்கு. அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய இளைய சகோதரர் குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர் குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும், அந்த குருவின் பார்வையின் மூலியமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு 2க்கும் 11 கூடையவர் இருக்கிற இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு நன்மை செய்வாரா அப்படின்னா குறைவான நன்மை தான் செய்வார். ஆனால் இப்போ வக்ரமானதுனால கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். 1 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு இளைய இது மாத்ருஸ்தானம். அம்மாவுடைய உடல் நலத்தில் இதுவரை இருந்த தொந்தரவுகள், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வக்ரமாகி போயிட்டார். 1 அதுக்கடுத்து வண்டி வாகனஸ்தானம் அப்படின்றது 4. ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதும் உண்டு. அப்படின்னு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடம் குரு வக்ரமாகிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று கை கேஷ் போட்டு வாங்குறதோட லோன் போட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு. ஆனால் அந்த லோனையும் உடனே கொடுத்துட மாட்டாங்க. உங்கள் சிவில் ஸ்கோரில் அதில் இருக்குது, உங்களோட அதில் இருக்குது, இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. பட் போராட்டினாலும் வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது குருவுடைய பார்வைகள் அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு 5ஆம் பார்வை. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியுடைய 8ஆம் இடமான கன்னியை பார்க்குறார். 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது மறைமுகமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங்,
ஸ்பெக்குலேஷன், லாட்ரி, ரேஸு இதில் இது பண்ணக்கூடியவங்களுக்கு திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அது வெளிநாட்டு தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள்னாக்கா உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று அங்கே பொருளீட்டி இங்கே அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியோடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். எப்போ தனக்காரனான குரு ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டாரோ அப்போ ஜீவனத்தில் எந்த குழப்பமும் ஏற்படாது. என்ன சாமி சொல்கிறீங்க, அவர் ஏற்கனவே வக்ரமாகி நிற்கிறாரு, அவர் எப்படி சாமி எனக்கு செய்வார்? கண்டிப்பாக செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் வீட்டில் இருக்கிற இடம் விருச்சிகத்தை வீட்டில் சூரியனை குரு பகவான் சப்தம பார்வை பார்க்கும்போது அது சிவ யோகம் ஆகுது. அப்போ 10ல் 1 தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது நாள் வரை 10ல் 1 11 இருந்தவங்களுக்கு 10ல் 1 தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியோடைய இன்னொரு வீடான மகரத்தை பார்க்குறாரு தன்னுடைய விசேஷ பார்வையினால். 12ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு வருது. இது தவிர 10ஆம் இடமும் தொடர்பு வருது. அப்படின்றதுனால அந்நிய தேசாந்தரங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் பீரியடில் போயிட்டு வெளியூர், வெளிநாடு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா போனோமா ஜெயிச்சோமா கிடையாது, போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம். சரி, இதை தவிர இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்னென்ன தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் நற்பலன்கள் கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் குறைவாக கொடுப்பார். அப்போ எந்த கிரகத்துக்கிட்ட எந்த கோயிலில் சரணாகதி அடைஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம் அப்படின்றத ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. ஆக இப்போ உங்களுடைய ராசிநாதன் வந்து ராசியிலேயே இருக்கார், அவரும் வக்ர நிவர்த்தியாக போகிறார். குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பல்ல, ஆனால் வக்ரமாகிறது 4ஆம் இடத்துல வக்ரமாகிறது சிறப்பாக இருக்கும். அது இருந்த போதிலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கக்கூடியது. அதை வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத பார்த்துக்கிறங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் எந்த திசை நடந்தாலும் அதில் குருவனுடைய புத்திகளோ அல்லது குரு திசையோ நடக்கிறது அவ்வளவு வந்து சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது நல்லது. இந்த 4 மாத காலம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் அதில் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஸ்தலத்தில் போயிட்டு அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி தனியே இருக்கார், சிவஸ்தலம் தட்சிணாமூர்த்தி தனியே இருக்கார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி வரலாம். இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம். அதை இந்த 4 மாத காலத்தில் வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை இன்றைக்கி போய் அவசியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குருவினால் வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் வக்கரத்திலிருந்து விடுபடுறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஜென்ம சனி, அதனால் இவ்வளோ நாள் வேலையில் தடைகள் இருந்தது, நிச்சயமாக வேலை கிடைக்கும். 4ஆம் இடத்துல வக்கரகதி பெறுற குரு பகவான் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவு வந்து இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதோ, நாட்டை விட்டு வெளியில் போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடும். வேலை வாய்ப்பிற்காக செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். படிப்பிற்காக செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர வந்து கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள், ஜாகிரதையாக பார்த்து பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், வேலையிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தூக்கம் என்ன சொல்கிறது, தூக்கம் வந்து கலையக்கூடிய, தூங்க விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலையிலோடு அவ்வளோ இருக்கும். ஸோ இந்த வாட்டி பார்த்தாலேனால் ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிபிரான் அந்த கோவிலில் போட்டிங்கன்னா குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவ ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்தில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு
நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.